எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தினால், அவருடைய கிருபையினால், இரக்கத்தினாலே, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே 5 மாதத்தை பலவிதமான ஆச்சரியமான அனுபவங்களினால், பலவிதமான அற்புதங்களை அடிப்படையாக வைத்து நமக்கு 6வது மாதத்தை இப்பொழுது கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக நீங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை. காரணம், இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனத்தினுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய கஷ்டத்தின், வேதனையின், ஏமாற்றத்தின் மத்தியிலே என்ன இனி வாழ்வதற்கு, இனி எதிர்காலம் இருளான ஏகாந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று எண்ணி 6வது மாதத்தை வேண்டா வெறுப்போடு ஒருவேளை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதே வேண்டா வெறுப்போடு, அதே ஏமாற்றத்தோடு, அதே கண்ணீரோடு இந்த மாதத்தை ஆண்டவர் முடிக்க உங்களை விடுவதில்லை. காரணம், இன்று நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிற வசனம் என்னவென்றால், ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை என்னவென்றால், ஆபிரகாம் அவருடைய மனைவி சாராள் ஒரு பிள்ளைக்காக 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, அநேக வருடங்கள் காத்து காத்து வேண்டி வேண்டி இந்த வருஷம் பிறக்குமா, அடுத்த வருஷம் பிறக்குமா என்று ஒவ்வொரு வருஷமும் ஏமாற்றத்தினால் 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 சோர்ந்து போய் இருக்கக்கூடிய வேளையிலே இப்பொழுது தோள்கள் சுருங்கி போக ஆரம்பித்து விட்டது. கண்ணின் பார்வை வெளிச்சம் குறைய தொடங்கி இருக்கிறது. கருகரு என்று இருந்த முடி இப்பொழுது வெள்ளையாகி கொண்டு வருகிறது. வீர தீரத்துடன் நடந்த நடை தளர்ந்து கொண்டு வருகிறது. ஊராரெல்லாம் முதியவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய வயது 100ஐ நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கிறது. இனி நம்பிக்கை இல்லை, இனி நமக்கு குழந்தை பிறக்காது, எல்லாம் முடிவடைந்தது, குழந்தையை சுமக்கக்கூடிய கர்ப்பம் பலனில்லாமல் போனது, குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி ஆபிரகாமுக்கு இல்லாமல் போனது. இல்லை 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 என்கிற ஒரு சூழ்நிலைத்தான் ஆபிரகாம் சாராளுக்கு இருந்தது. அப்பொழுது தேவன் அவரிடத்தில் வந்து, குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்றார். இது அவர்களுக்கு நகைச்சுவையாக இருந்தது, வேடிக்கையாக இருந்தது, பரிகசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்தில் சொன்ன வாக்குத்தத்தம், இல்லை, முடியாது, பலன் இல்லை, சக்தி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் குறுக்கிட்டு, உனக்கு பலன் இல்லை என்று சொன்னது யார்? உனக்கு முடியாது என்று சொன்னது யார்? இனி உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது கிடைக்காது என்று சொன்னது யார்? நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஏமாந்தே போய் மரிக்கக்கூடிய சூழ்நிலையில் போய்விடுவாய் என்று உனக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தினது யார்? ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இன்று உங்களுக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கே உரியதாய் இருப்பதாக. ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே 14வது வசனத்தின் ஆரம்பம் தான் என்னவென்றால், 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு பிரியமானவர்களே, சில சமயங்களிலே நீங்கள் சுகவீனத்தினால் படுக்கையாக, மாத்திரை மருந்துகள் எவ்வளவு அருந்தினாலும் இனி அது வேலை செய்யாது என்று
சொல்லாமல் மருத்துவர்கள் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு பரவாயில்லை நீங்க நல்லா இருப்பீங்கன்னு என்று முகத்துக்கு சொன்னாலும், அல்லது எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு கட்டினாலும் கடன் அடைவதே இல்லையே, எத்தனை பிரார்த்தனைகள் செய்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் இந்த 6வது மாதத்தின் ஆரம்ப வேளையிலே கூறிக்கொள்கிற ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. இது என்னமோ ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சொன்ன வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, யுகங்கள் நெடுகிலும். நீங்கள் எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் ஆண்டவர் வேதத்தின் ஏறக்குறைய நடுபாகத்திலும் அந்த வாக்குத்தத்தத்தை மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, மரியாள் இயேசுவின் தாயார் இதே கேள்வி, எப்படி முடியும், நான் கன்னியாக இருக்கிறேனே, எப்படி என்னுடைய கற்பத்தில் குழந்தை உற்பத்தியாகும் என்று பயத்தினால், நடுக்கத்தினால், சமுதாய அந்தஸ்தை குறித்த பயத்தினால் இப்பொழுதுதான் நமக்கு நிச்சயமாயிருக்கிறது அவர் என்ன நினைப்பாரோ, அவருடைய குடும்பத்தினர் என்ன நினைப்பாரோ என்று ஒரு திகில் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது கேட்ட கேள்வி, எப்படி இதெல்லாம் முடியும் என்று. லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனத்திலும் அந்த மரியாளுக்கு ஆண்டவர் சொன்ன அதே வாக்குத்தத்தம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. எனக்கு பிரியமானவர்கள், இந்த 6வது மாதத்திலே என்ன காரியத்தை குறித்து நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து வருகிறீர்கள்? என்ன காரியத்தை குறித்து நீங்கள் உபவாசித்து, யாருக்கெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் அடித்து எனக்காக ஜெபியுங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்பிக்கை குறைந்து கொண்டே இருந்தாலும், எனக்கு பிரியமானவர்களே, ஒன்று நிச்சயம், இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூறிக்கொள்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. ஒன்றுமில்லை. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆண்டவருக்கு அது லேசான காரியம். உங்களுடைய சுகவீனத்தின் படுக்கையை மாற்றி போடுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். தாரை தாரையாய் வடிக்கக்கூடிய உங்களுடைய கண்களில் இருந்து வழிகிற கண்ணீரை துடைப்பதற்கு லேசான காரியம். உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கும், உங்களுடைய குடும்பத்தில் கணவனுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்தில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தின் சாராம்சமே, எந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட ஜெப விண்ணப்பமாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர், வழியே இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடலின் நடுவிலே தண்ணீரை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையை உண்டாக்கின ஆண்டவர், 3 நாட்களாக ஐயோ தொண்டை அடைக்கிறதே, தாகம், தண்ணீர் வேண்டும் என்று 3 நாள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கற்பாறையிலிருந்து குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்த ஆண்டவர். கொஞ்சம் தண்ணி தான் வாயில வச்சாங்க, ஐயோ சாவு இருக்கிறது. அதற்கு பெயர் மாறா, கசப்பு என்று சொல்லும் பொழுது அதை மதுரமாக மாற்றினவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ. விதவை, ஐயோ எனக்கு இனி யார் இருக்கிறாய் என்று சொல்லி தன்னுடைய மகனின் காலை கட்டிப்பிடித்து அழுத அந்த விதவை, நாயின் ஊர் விதவை, இனி அவ்வளவுதான் என்று தன்னுடைய வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது, முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீ யார் என்று பாடையை தொட்டு மரித்தவனை எழுப்ப செய்த ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை தானா அவருக்கு பெரியது? அவரால் அதிசயங்களை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை இந்த மாதத்தில் செய்ய முடியும். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இனி அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையை இனிமேல் வெளிச்சம் பார்க்காது, என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் திருப்புமுனை இருக்காது, என்னுடைய வாழ்க்கையில் இனி சிரிப்பு இருக்காது, என்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்தம் வராது
என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் செழிப்பு வராது என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். பரலோகத்தின் தேவன் அவர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த மாதத்திலே அவர் வந்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபையினாலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம், எரேமியாவின் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம், காபிரியேல் தூதனின் மூலமாக மரியாளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இன்று இந்த 2026 6வது மாசத்திலே 1 தேதியிலே உங்களுக்கும் வந்து நிற்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். ஜெபிப்போமா? வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா. 5 மாதத்தை கடக்க செய்த ஆண்டவர், இந்த 6வது மாதத்தை எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக, சாபங்கள் தீருகிற மாதமாக, கேன்சர் என்கிற வியாதி உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையோடு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த நோய்களுக்கு சுகம் கிடைக்கும் மாதமாக, ஐயோ பொருளாதார நெருக்கடி எங்களுடைய கழுத்தை நெருக்கிறதே என்று ஏங்கி தவித்து பயந்து போயிருக்கிறவர்களுக்கு ஒரு செழிப்பை, ஒரு திருப்பு முனையை, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மாதமாக, ஆண்டவரே என்னுடைய கணவர் என்னை நேசிப்பதில்லை, என்னுடைய மனைவி எனக்கு மரியாதை செலுத்தவில்லை, பிள்ளைகள் எங்களோடு இல்லை என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கத்தக்கதான மாதம் இது. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.